ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூயோராயிருங்கள் என்கிறது இறை வார்த்தை. தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய தூய்மையை கெடுப்பதற்கு இன்றைக்கு பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. பல சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய தூய்மையை இழந்து விடுகிறோம். உடல் அளவிலும் தூய்மை இல்லாமல், மனதளவிலும் தூய்மை இல்லாமல் நாம் வாழ்கிற போது இந்த உலகத்திலிருந்து நாம் தூக்கி வீசி எறியப்படுகிறோம். இந்த உலகம் நம்மை பாவக்கரையினால் பீடித்து வைத்திருக்க செய்கிறது. எதனால் நாம் தூய்மையை இழக்கிறோம் என்றால், களவு செய்யும் போது, பொய் சொல்லுகிற போது, ஒருவரை ஒருவர் வஞ்சித்து பறிக்கிற போது, ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி ஆணையிடுகிற போது, ஆண்டவருடைய பெயருக்கு இழுக்கினை கொண்டு வருகிற போது நாம் தூய்மையை இழந்து விடுகிறோம். இன்னும் குறிப்பாக ஆழமாக சொல்லுகிறது முதல் வாசகம், பிறரை ஒடுக்காதே, கொள்ளையிடாதே, பிறரை பழித்துரைக்காதே, புறம் கூறி பிறருடைய மனதை நீ புண்படுத்தாதே, பிறருக்கு அவப்பெயரை கொண்டு வராதே, அடுத்தவருடைய இரத்த பழிக்கு நீ காரணமாயிருக்காதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரின் மீதும் அன்பு கூறுவாயாக. அற்புதமான இறை வார்த்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே. எப்படி நம்மை தூய்மையாய் வைத்திருக்க முடியும்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். நாம் தூய்மையாக இருக்கிற போதுதான் இறைவனை காண முடியும். திருடினாலோ, பொய் சொன்னாலோ, ஒருவரை வஞ்சித்து பறித்தாலோ, ஆண்டவருடைய திருப்பெயருக்கு இழுக்கை கொண்டு வந்தாலோ, அடுத்தவர்களை ஒடுக்கினாலோ, கொள்ளையிட்டாலோ, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலோ ஒருபோதும் நாம் தூய உள்ளத்தினராய் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இறைவனுடைய ஆசீரை நாம் பெற முடியாது. இதில் நாம் தெளிவு பெற வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அதனையே இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று இரு பிரிவாக பிரிக்கிறது. நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப ஆசி பெற்ற மக்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் நாம் இருக்கிறோம். நற்செய்தியில் யார் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்கள் என்றால், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை தேடி வந்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுவது, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் தான் தந்தையிடமிருந்து ஆசீரை பெறுவதற்கான வழிவகைகளை செய்கிறது. இந்த தவக்காலத்தில் இது மிக மிக முக்கியம் என் அன்பிற்குரியவர்களே. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கணும். ஏற்று கடைபிடிக்கிற போதுதான் நாம் இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நிலையில் யார் சபிக்கப்பட்டவர்கள்? மிக சின்னம் சிறியோர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ, பசித்திருக்கும் போது உணவு கொடுக்காதது, தாகமாயிருக்கும் போது நீர் கொடுக்காதது, அந்நியனாக இருக்கிற போது அவர்களை ஏற்றுக்கொள்ளாதது, ஆடையின்றி இருக்கும்போது ஆடை அணிவிக்காதது, நோயுற்று இருக்கும்போது அவர்களை கவனித்துக் கொள்ளாமல் இருப்பது, சிறையில் இருக்கும்போது தேடிச் செல்லாமல் இருப்பது, இவங்களுடைய நிலைமெல்லாம் சபிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை. சின்னம் சிறியோருக்கு நீ எதையெல்லாம் செய்யவில்லையோ எனக்கே செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் நம் ஆண்டவர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோடு இறைவனை அனுதினமும் கண்டு நம் அன்றாட வாழ்வில் அனுபவித்து இறை ஆசீரை பெற ஜெபிப்போம். ஆமென்.